வாருங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. தங்களின் சுயலாபத்திற்காக கட்சி மாற முயற்சி செய்த சில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் ஒரு மாயாஜால வார்த்தை என்னவென்றால், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததால் அதனை முறியடிக்க தாங்கள் அந்த முயற்சியை எடுத்ததாக சொல்கின்றனர். அவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு வரலாற்று பின்னணி. 1979ஆம் ஆண்டு ஒரிசாவின் அன்றைய முதலமைச்சர் திரு விஜய் பட்நாயக் அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றிணைக்க பல முயற்சிகளை எடுத்தார். அதன் பலனாக 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அரசினர் விடுதியில் ஒன்று சேர்ந்து ஒன்றாக 30 நிமிடங்கள் பேசி சில முடிவுகளை எடுத்தார்கள். அதன்படி கட்சியின் பெயர் திமுக என்றும் கட்சியின் கொடி அதிமுக கொடியாகவும் முதலமைச்சராக எம்ஜிஆர் நீடிக்கலாம் என்றும் கட்சியின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்க வேண்டும் என்றும் முடிவு எட்டப்பட்டது. இறுதி முடிவு. அன்றைய சில சுயநலவாதிகள் அந்த முயற்சியை முறியடித்தனர். அதனை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2012ஆம் ஆண்டு மீண்டும் உறுதி செய்திருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், திமுக அதிமுக முயற்சி என்பது தலைவர்களின் சிந்தனையை, தலைவர்களின் நோக்கத்தை உறுதிப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். மக்களை ஒன்று சேர்க்க திராவிட பாரம்பரியம் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க, பிற்போக்கு சக்திகள் வளராமல் தடுக்க எடுத்த முயற்சியை இப்பொழுது எடுக்கலாம் என்றால் நிச்சயமாக எடுக்கலாம் என்று உங்கள் சார்பாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.